शहरे यारे रम ताजदारे हरम नौबहारे शिफात पे लाखों सलाम। बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम। अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना नबीना मौलाना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना नबीना मौलाना मुहम्मदिन। அன்பர்களே, நண்பர்களே, தோழர்களே, முரீதுகளே, மூத்தகீதுகளே, உலமாக்களே, உரஃபாக்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, பெரியார்களே, தொடர்ந்தாற்படி ரமலானுடைய கனெக்ஷனில் நாம் பேசிக்கொண்டே வருகிறோம். லைலத்துல் கத்ருடைய சிறப்பை பற்றி ஓரளவு நம்ம பேசிக்கொண்டோம். அது வாழ்நாளில் பேசக்கூடிய உயர்வான ஒரு இரவு. அது அந்த அமல் அவ்வளோ பெரிய அமலாக இருக்கிறது. அதை அல்லாஹ் நம்மளுக்கு நபி அவர்கள் திருமுகத்துடைய உம்மத்து என்பதுக்காக நமக்கு அல்லாஹ் தந்தான். எந்த நபிக்கு அந்த மாதிரியான ஒரு இரவை கொடுக்கவில்லை. அப்போ இந்த நபி மேல் அல்லாஹ் எவ்வளோ விருப்பம் இருந்தால் இந்த நபியுடைய உம்மத்துக்கு இந்த இரவை தந்திருப்பான். 1000 மாதங்களோட சிறந்த இரவை நமக்கு தந்தான். அதை நம்ம புழங்கி கொண்டோம், அதை நாம் பயன்படுத்தி கொண்டோம். அதனோட நன்மைகளை சவாபுகளை நாம் ஆகிரத்தில் கட்டாயமாக பெறுவோம், தருவான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்பது சந்தேகம் இல்லை. நாட்கள் எப்படி போகுது பார்த்தீங்களா? புற 1லேருந்து புற 27 வரைக்கும் போடுச்சுங்களே. ஆரம்பம் என்ன, முடிவு என்ன நமக்கே தெரியாமல் போயிடுச்சு இந்த காலங்கள். திரும்பி இது மறுபடியும் வருமா? வரும் இன்ஷா அல்லாஹ். பாக்கியாக இருந்தால் அடுத்த வருஷம் அந்த இரவுகள் வரதான் செய்யும். ஆஃபியத்து சலாமத்து வேணும், இரவில் சுகம் வேணும். இருந்தால் தானே நம்ம இரவை கொண்டாட முடியும். ஆஃபியஸ் சகத்து இல்லைன்றா என்னான்னு நம்ம கொண்டாட முடியும். அதையும் அல்லாஹ் தரணும். வயது ஆக ஆக வாலிபம் குறைய 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 வியாதி அதிகமாகிறது. அதை அழிகிறது எல்லாம் சொன்னார்கள். உங்களுடைய வீரியங்களை நுத்ஃபாக்களை வீணாக்காதீர்கள், உங்கள் ஆயுள் குறைந்து விடும். பார்த்தீங்கன்னா அதிகமாக நீங்கள் இல்லறம் செஞ்சிடாதீங்க, உங்கள் ஆயுள் குறைந்து விடும் என்று ஹஸரத் அலி கர்ரமல்லாஹு வஜஹு சொல்கிறாங்க. எப்படிலாம் ஆயுள் குறையுதுன்னு நமக்கு தெரியல. ஏதோ ஒரு சில நொடி துளிக்கு ஒரு இன்பத்துக்காக அது போயிடுது. வயசு குறைஞ்சி போகுது, வாலிபம் குறைஞ்சி போகுது. பின்னால் இந்த மாதிரியான நல்ல காரங்களை நல்ல நேரம் நம்மளை பாதிக்குது. எவ்வளோ பாதிப்பு ஏற்படுகிறது. அதனால் நீங்கள் எப்படி நடந்து கொள்ளணுமோ அப்படி அறிவாளிகள் சான்றோர்கள் சொன்னபடி நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா நமக்கு ரஹ்மத் செய்வான். பெரிய பெரிய நாதாக்கள்லாம், பெரிய பெரிய அவுலியாக்கள் எல்லாம் இந்த மாதிரி இருந்தார்கள். அவங்களாம் அந்த வயசில் தளர்ச்சி இல்லாமல் ஆன்மீக பவர். சையதுனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பள்ளிவாசல் கட்டி கொண்டிருந்தார்கள். ஜின்களெல்லாம் ஓடி ஆடி கட்டி கொண்டுதான. அசாவை அப்படி ஊனி வச்சுருந்தாங்க. கட்டடம் கட்டும்போது அப்படியே நின்றுட்டாங்க. ரூஹு போயிடுச்சு. அசா ஊன்னப்படியே நின்றாங்க. ஜின்கள் பள்ளிவாசலில் கட்டி வந்து பார்த்த பிறகு தான் தெரிஞ்சு அவங்க ரூஹு பிரிஞ்சு போச்சு. ரூஹு பிரிஞ்சு சில மணி நேரங்கள் கழித்து தான் அவங்க இறந்து போனாங்கன்னு ஜின்னுகளுக்கு தெரிய வந்துச்சு. அவ்வளோ பெரிய பவர் அல்லாஹ் கொடுத்துருந்தா, வில் பவர். அதனால் ரூஹு பிரிஞ்ச பிறகு நின்றார்கள். மனுஷன் கீழே விழுவுறான், ரூஹு போயிடுது. அது பிரச்சனை வேறு. அவங்க நின்றுட்டு இருக்கும்போதே ரூஹு பிரிஞ்சிச்சு. பள்ளிவாசல் கட்டிட்டு இருந்தாங்க. அதுக்கு பேர் வில் பவர்னு சொல்கிறோம். அந்த மாதிரி அல்லாஹ் தஆலா வில் பவர்லாம் கொடுக்குறான். இந்த மாதிரி இரவில் எங்கள் சர்க்கார் நாயகம் மந்தவெளியில் இருக்கும்போது திடீர்னு அவங்க நெச்சி வேத்துச்சு. செஸ்ட்டில் கொஞ்சம் பெயின் வந்துச்சு. உடனே அவங்க கூப்பிட்டு சொன்னாங்க, இப்படி இருக்குது நிலைமை, என்ன செய்யலாண்டு. உடனே கிப்ஸ் விருதர்கள் இசபெல்லா ஹாஸ்பிட்டலுக்கு போட்டாங்க. டாக்டர் அங்கேருந்து உடனே வந்தாங்க. போர்ட்டபிள் இசிஜி கொண்டு வந்தாங்க. பார்த்தாங்க கண்டிஷனே ரொம்ப மோசமாக இருக்குது. உங்களுக்கு குருநாதர் தேவைன்னு சொன்னால் உடனே ஏற்றுங்க வண்டியில், நான் ரூம் புக் பண்ணிட்டேன்னு சொன்னாங்க. அவர் படிப்புக்கு சொல்கிறார். நம்ம இவங்கள்ட்ட போய் சொல்ல முடியல, நம்மளாம் அவங்கள சீடராக இருக்கிறோம். கடைசியில் நான் தான் சொன்னேன், கொல்ல யோமின் ஓஃபிஷான் அப்படின்ட்டான். நீங்கள் அதை ஓதுறீங்க? ஆச்சரியப்பட்டான். அப்படியா, சரி நான் வர்றேன் சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கு எதுவும் இல்லை,
நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்கன்னு நான் வர்றேன். போனாங்க, உதவி எடுத்தாங்க, இஷா தொழுகிறாங்க, 4 ரக்காத்து, சுன்ன தொழுகிறாங்க, வித்து தொழுகிறாங்க, துவா ஓதுன பிறகு காருக்கு வர்றாங்க. உங்களுடைய கோரிக்கை ஏற்று நான் வர்றேன் ஹாஸ்பிட்டலுக்கு, எனக்கு ஒன்றும் இப்போ மௌத்து இல்லை, இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும்னு சொல்லிட்டு ஏறினாங்க. ஏற்றிட்டோம், போயிட்டோம். இசபெல்லாம் சேர்த்தாச்சு. 24 hours ரீடிங் பண்ணாங்க. அங்கேயே பேசிட்டு தான் இருந்தாங்க. பிறகு ஹைதராபாத் பெரிய சர்க்காருக்கு செய்தி சொன்னதுக்கு கண்டஸ்ட்ரி விழுந்துடுச்சு உங்கள் ஷேக் ஃபைஜி ஷாவுக்கு, நீங்கள் 110 பேருக்கு பசியாரம் கொடுங்க, நான் ஒரு 220 பேருக்கு கொடுக்குறேன், வேறு குச்சி பின்னாங்க. ரெக்கார்டு எடுத்து பார்த்த பிறகு ரெக்கார்டிங் இல்லை, ஒன்றுமே இல்லை. அப்போ சீஃப் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் வந்து அதை பார்த்தாரு. என்னப்பா நீ சொல்லி அட்மிட் பண்ணிட்டு ஒன்றுமில்லை ரிப்போர்ட் வருதுன்னு. இந்த பாரு சார், போர்ட்டபிளிஸில் இருக்குது, அது எத்ததில் அட்டாக் இருக்குது, லைட்டாக மைல்டு அட்டாக் இருக்குது. 2 பேரும் பேசிக்கிட்டாங்க. அப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. நம்ம வந்துட்டோம். அப்போ அந்த டாக்டர் சொன்னார், இவங்கள்ட்ட வில் பவர் இருக்குது, இல்லைன்னா நான் பார்த்த டைமுக்கு கீழே விழுந்துருக்கணும், இவங்க ஜனாதாவாக இருக்கணும். அவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டாங்க. இவங்ககிட்ட வில் பவர் இருக்குது. நீங்கள் நான் கொடுத்து வச்ச குரு அவங்க கிடச்சிட்டாங்க உங்களுக்கு. அவங்க டாக்டர் அட்வைஸ் பண்ணாங்க. திருப்பி வந்து உங்கள் துவாபரத்தில் 10-15 வருஷம் இருந்து அல்லாட்ட போய் சேர்ந்தாங்க. அதனால் இந்த மாதிரியான பவர்னால் சொல்கிறாங்க, பேசுகிறாங்க, ஒத்துக்கிறாங்களே. சுலைமான் நபிக்கு இருக்குதானே செஞ்சு, இதெல்லாம் எதனால் நடக்குது, எப்படி நடக்குது, என்ன மாதிரி நடக்குது, என்ன காரணத்துக்காக நடக்குது என்று பார்த்தால் இஸ்லாமிய சட்டப்படி, ஒழுக்கப்படி, நேர் வழியில், நல்ல குணத்தோடு, நல்ல காரியங்களோடு நாம் நடத்துவோமையான நம்ம வாழ்க்கையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படியாப்பட்ட வாழ்வு நமக்கு தரலாம் செய்கிறான். அதை அனுபவிக்க தான் செய்யலாம். தரணும் என்ற ஆசை இல்லை, தந்தாலும் தராவிட்டாலும் பரவாயில்லை, நம்மளுக்கு அப்படி ஆகிறது. அப்படியெல்லாம் செஞ்சு காட்டுறான். அதெல்லாம் ஒட்டுமொத்தமாக பெறக்கூடிய மாதங்கள் தான் ரமலான் மாதம். அதுக்காக நமக்கு ரமலான் மாதம் நம்ம செய்ய வேண்டியதில்லை. நம்மளுக்கு ஒன்றும் வில் பவர் தேவையில்லை. அந்த மாதத்தை கொண்டாடினால் போதும், அதை சங்கப்படுத்தினால் போதும், அதை சிறப்பாக்கினால் போதும். நமக்கு அளப்பெரிய பர்காத்துகள், ஞாபகத்துகளை அல்லாஹ் தந்தார் புரிவான் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். அப்படியாப்பட்ட நிலையில் உள்ள சிறந்த மாதத்தில் இந்த மாதம் ஒரு மாதமாக இருப்பதால் இதை இன்ன வரைக்கும் நீங்களும் நானும் பயன்படுத்தி கொண்டோம். அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு நம்ம பயன்படுத்தி கொண்டோம். இந்த மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கிட்ட சொன்னாங்க, உங்கள் அமலை கொண்டு நீங்கள் நல்ல காரியம் செய்கிறீங்களே, எத்தனோ ஹஜ்ஜு செய்கிறீங்களே, அதனால் நீங்கள் சொர்க்கம் போக முடியாது. யாரும் சொல்ல, அப்போ எதனால தான் போவோம் திருப்பி கேட்டாங்க. அல்லாஹ்வுடைய அருள் இல்லாமல், இறைவன் அருள் இல்லாமல் நீங்கள் யாரும் சொர்க்கம் போக முடியாது. பார்த்தீங்களா, எங்கே கொண்டு முடிச்சுட்டா பாருங்கள். உங்கள் வணக்க வழிபாடை கொண்டு முடியாதுன்ட்டாங்க. அப்போ சஹாபாக்கள்கிட்ட யார் சொல்ல, உங்கள் பிரச்சனை. தலையில் கை வச்சு சொன்னாங்க, என் ஆத்மா எந்த அல்லாஹ்வின் கையில் இருக்குதோ அவன் மீது சத்தியமாக சொல்கிறேன், நானும் அல்லாஹ்வுடைய அருள் இல்லாமல் சொர்க்கம் போக மாட்டேன். பார்த்தீங்களா எப்படி சொன்னாங்க பாரு. சொல்கிறாங்க அல்லாஹ்வுடைய அருள் தான், ஒன்றும் கிடையாது, பேச முடியாது. அப்போ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையிலும் பெருமானார் கூட அல்லாஹ்வுடைய அருளை தான் நம்பினார்கள். அதனால் வணங்க வேண்டாம்னு சொல்ல, வழிபட வேண்டாம்னு சொல்ல, செய்யுங்கள், உங்களால் முடிந்தவரை செய்யுங்கள், நல்ல நோக்கத்தில் செய்து, ஏதோ நம்ம செஞ்சிட்டோம், நம்ம வணக்கம் செஞ்சிட்டோம் அப்படின்னு பெருமை அடித்து கொள்ளாதீர்கள். அல்லாஹ்வுடைய ஹவ்ல குவத்து கொண்டு நீங்கள் நான் அமல் செய்கிறோம். யோசனை பண்ணி பாருங்கள். 14 மணி நேரம் சொச்சம், கடுமையான வெயில், சித்திரை மாதம் இருந்தாலும் சரி நம்ம நோன்பு வைக்கிறோம். தாகம் எவ்வளோ எடுக்குது, நம்ம நோன்பு வைக்கிறோம். எவ்வளோ உழைப்பாளர்கள் என்னென்ன வேலைகள் செய்கிறார்கள், நோன்பு வச்சுருக்கிறாங்க. தாய்மார் அடிப்படையிலேருந்து வேலை செய்கிறாங்க, வெயில் அனல் வீசுது, நோன்பு வச்சுருக்கிறாங்க. அந்த 14 மணி நேரம் 15 நிமிஷம் ஒரு சொட்டு தண்ணி நம்ம குடித்தோம், நோன்பு போயிடும். மார்க்க சட்டம், ஒதுவெடுக்கும் ஒரு தண்ணி போயிட்டால் கூட ஒது போயிடும். அந்த அளவுக்கு கடுமையான இது. அதனால் இமாம் ஹனஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வாயில் கரகரா குளிக்கிறதுக்கு முன்னாடி செய்கிறத நிறுத்திக்கங்கன்ட்டாங்க. தண்ணி உள்ளே போயிட்டால் நோன்பு போயிடும்னாங்க. அவ்வளோ பேணுதலாக
அவ்வளோ பாதுகாப்பாக அவ்வளோ உன்னிப்பாக கவனித்து செய்ய வேண்டிய இந்த நோன்பை நாம் அல்லாஹ்வுடைய ஃபதலை கொண்டு கிருபை கொண்டு இன்று வரை செய்து முடித்து கொண்டே வருகிறோம். இன்னும் அல்லாஹ் செய்வதற்கு நமக்கு தௌஃபீக் அல்லாஹ் செய்ய வேண்டும். ஒமா தௌஃபீக் இல்லா பில்லா, அல்லாஹ் தாலா கிருபை செய்கிறான். அதனால தான் நாமும் அல்லாஹ்விடம் கேட்குறோம், எல்லாம் எங்களுக்கு கிருபை செய், எங்களுக்கு பரத்தை செய், எங்கள் உன்னை சரியாக வணங்கவும் வழிபடவும் உன் அருளை நாங்கள் பெறவும் எங்களுக்கு கிருபை செய்வாயாக என்று துவா கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். அந்த துவாவும் நமக்கு அல்லாஹ் தாலா தந்து கொண்டிருக்கிறான். நீங்களும் கேளுங்க, நாமளும் கேட்குறோம். சொச்ச நோம்புகளையும் அல்லாஹ் தாலா பிடிக்கவும் வைக்கவும், கடைசி இரவு லைலத்து ஜாயிஸா கூலி கொடுக்கூட இரவு பெருநா இரவையும் நாம் கொண்டாடுவோம். கொண்டாடி அருளை பெறுவோம். அதற்கு அல்லாஹ் நமக்கு துணை செய்வானாக என்று சொல்லி உங்களுக்கு நான் துவா செய்கிறேன். எனக்கு நீங்கள் துவா செய்யுங்க. 28 நாள் பேசியிருக்கிறோம், இன்னும் 2 நாள் பேச வேண்டியிருக்கு. அதற்கு நீங்கள் துவா செய்யுங்க. நானும் கிருபை செய்ய அல்லாட்ட கிருபை செய்ய சொல்லி அந்த துவாவை ஏற்று பலன் பெறுவதற்கு அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் ரஹ்மத்து பரக்கத்து செய்வானாக என்று சொல்லி இந்த மாதத்தை இந்த வருஷத்தில் கொடுத்த அல்லாஹ் நமக்கு இன்னும் பல ஆண்டுகள் ஹயாத்தை கொடுத்து, நீண்ட வயசை கொடுத்து, ஆஃபியத்தை சேகத்தை கொடுத்து, பல லயத்திற்கு அதில் சந்திக்கிறதுக்கு அல்லாஹ் நம்மளுக்கு கிருபை செய்வான். நோம்பு மாதங்களை சந்திக்க அல்லாஹ் கிருபை செய்வான். நல்ல இரவுகளை சந்திக்க அல்லாஹ் கிருபை செய்வான். பராத் இரவு சந்திக்க அல்லாஹ் கிருபை செய்வான். இதெல்லாம் கண் விழிக்க வேண்டிய இரவுகள் எல்லாம் நம்ம நல்ல காரியம் செய்ய அல்லாஹ் கிருபை செய்வான். அல்லாஹ் தாலா நீங்கள் கொஞ்சம் நேரம் தூங்கிக்கிட்டு செய்யலாமே தூங்கிடாதீங்க. சாயா குடிச்சிக்கோங்க, பேசிக்கோங்க. வீண் பேச்சு வெட்டி பேச்சு பேசாதீங்க. நல்ல பேச்சை பேசி நல்லா அந்த இரவை கழித்து அல்லாஹ் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறான், நம்ம செயலை பார்த்து கொண்டிருக்கிறான். அதனால் அவனுடைய அந்த கவனிப்பான பார்வைக்கு முன்னால் நாம் அவனுக்கு மாற்றமா, அவன் அதிருப்தி அடைகிற மாதிரி, அவன் வருத்தப்படுற மாதிரி ஒரு செகண்ட் நேரக்கூடாது. 27வது நோம்பில் இதை விட்டால் என்ன கதி ஆகிறது? எவ்வளோ பெரிய நஷ்டம் கஷ்டம். அசரி இன்னல் இன்சான ரஃபிய குசுருக்கணும். பார்த்தீங்களா அல்லாஹ் இன்சானை பற்றி என்ன சொல்கிறான், எப்படி சொல்கிறான்னு பார்த்தீங்களா? அதெல்லாம் நீங்கள் மனசில் கொண்டு உங்கள் சிந்தனையில் வைத்து இதை நீங்கள் கடைப்பிடிங்கள். இந்த வாழ்க்கையை நீங்கள் கடைப்பிடிங்கள். இன்ஷா அல்லாஹ் நோம்பு 30 நமக்கு பாக்கியமாக்கத்து துவா செய்யுங்கள். அது கடமையாகத்து துவா செய்யுங்கள். கடைசி நோம்பு லேசாக அதுவும் நமக்கு நசீவாக துவா செய்யுங்கள். அல்லாஹ் பரக்கத் செய்வான், ரஹ்மத் செய்வான். ரப்புல் ஆலமீனுடைய வழிகாட்டில் என்ன சொல்கிறானோ அதபடி நடந்து அவன் அருளை பெற, அவனுடைய ஃபதலை பெற அல்லாஹ் நம் அனைவருக்கும், நம் குடும்பத்தாருக்கும், அனைத்து உலக முஸ்லீம் மூமின்களுக்கும், அரபி அஜமிகளுக்கும் அல்லாஹ் தாலா கிருபை செய்வானா என்று சொல்லி உங்களிடம் விடை பெற்றுக் கொள்கிறேன். தொடர்ந்து பேச வேண்டிய காலத்திலும் நீங்கள் எனக்கு துவா செய்யுங்கள். நானும் உங்களுக்காக துவா செய்கிறேன், பேசுகிறேன். நீங்களும் பேசுங்கள். அல்லாஹ்வுடைய அருளை பாருங்கள். அதை நினச்சி நீங்கள் ஒரு விஷயத்தையும் நீங்கள் நல்லா கேட்டு அந்த பயான தெளிவடைங்கள். பிறகு ரப்புல் ஆலமீன் நம்மளுக்கு புது விளக்கம் கொடுப்பான். ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு விளக்கம் கொடுப்பான். அது அல்லாஹ் செய்ய வேண்டிய வேலை, நாம் செய்ய வேண்டிய முடிச்சாச்சு. அல்லாஹ் தரணும், நாம் அதை அனுபவிக்கணும். வாக்கு தாமானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.